வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். சமீபத்தில் முருகன்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழகத்தில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒவ்வொரு கல்லூரியிலும் எத்தனை இடங்கள் இருக்குன்னு கொஞ்சம் தகவலை பதிவிடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா 2023 ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ இடங்கள் இருந்ததுன்றதை இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ 2024 எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எதுவும் புதுசாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வர்ற மாதிரி தெரியல இந்த வருஷம். அதே மாதிரி எந்த காலேஜ்லையும் சீட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அநேகமாக இந்த சீட் மேட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட இதே தான் இருக்கும். பட் ஒரு சில காலேஜில் ஒரு சீட்டு கூடலாம் அல்லது குறையலாம். ஏன்னா அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஸோ அதை தவிர இந்த சீட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதே தான் இந்த வருஷத்துக்கும் இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் தட். பட் அது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல என்னென்ன சீட்டு வரும்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து என்னென்ன சீட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் இருக்கிற இடங்கள்ல 15% 15% சீட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எம்சியில் 250 சீட்டு இருக்குன்னா அந்த 250ல் 15% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம். அதாவது 250ல் 15% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 அல்லது 38 சீட்டு வரும். சில வருடங்கள்ல 37 வரும், சில வருடங்கள்ல 38 வரும் ரவுண்ட் ஆஃப் பண்றப்ப. ஸோ இந்த 37 அல்லது 38 சீட்டை நம்ம என்ன பண்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வர டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் டிஜிஹெச்எஸ், அவங்களுக்கு கீழே வர எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அவங்க கிட்ட சரண்டர் பண்ணிடுவாங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் இருக்கிற 15% சீட் வந்து நம்ம கொடுத்துருவோம். அடுத்து இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸ்ல இஎஸ்ஐ கே நகர், இஎஸ்ஐ கோயம்புத்தூர், இந்த 2 காலேஜ்லயும் இந்த 15% ஆல் இண்டியா கோட்டா கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு 20% இஎஸ்ஐ கோட்டா சீட்டும் நம்ம வந்து எம்சிசி கிட்ட கொடுத்துருவோம். ஸோ இஎஸ்ஐ காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% சீட் வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் பண்றோம். அடுத்து எய்ம்ஸ் மதுரை. எய்ம்ஸ் மதுரை வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல்ல கிடையாது, அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வரதுனால எய்ம்ஸ் மதுரையில இருக்க எல்லா சீட்டுமே வந்து எம்சிசி கவுன்சிலிங்ல தான் வரும். எய்ம்ஸ் மதுரையில ஒரு சீட்டு கூட தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வராது. ஸோ இதுதான் மெயினா ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வரக்கூடிய சீட்டு, அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வரும், அதை பத்தி இந்த வீடியோல நான் பேசல. இந்த வீடியோல நான் பேசுறது தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல எத்தனை இடங்கள் நம்ம வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல கிடைக்கும்ன்றத பத்தி தான் நான் பேசுறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டா அல்லது ஓப்பன் சீட்ஸ் கோட்டா. இந்த எய்ம்ஸ் மதுரையில வர சீட்டை மட்டும் ஓப்பன் சீட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வர சீட்டை வந்து ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே இப்ப நான் காட்டுற எல்லா சீட்டுமே வந்து ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். எந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கம்பீட் பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் கம்பீட் பண்ணலாம், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் கம்பீட் பண்ணலாம். ஸோ எவ்வளவு சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மதுரையில் 50 சீட்டு, எல்லா 50 சீட்டுமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வந்துடும். டோட்டல் சீட்ஸ் வந்து 50 சீட்டு. அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு 4 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல 37 அல்லது 38 சீட் வந்து வரும். ஏன்னா இந்த காலேஜ் எல்லாம் 250 சீட் இருக்கிற காலேஜஸ், அதுல இருந்து 15% 37 அல்லது 38 சீட் வரும். அது என்னென்ன காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, எம்எம்சி, மதுரை, இந்த 4 காலேஜ்லயும் 37 அல்லது 38 சீட் வந்து நம்ம சரண்டர் பண்ணுவோம். அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல 30 சீட்டு சரண்டர் பண்றாங்க. அதாவது 200 சீட்டு, அதுல 15% 30 சீட்டு வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா காலேஜஸ்லயும் கிட்டத்தட்ட 22 அல்லது 23 சீட் வரும். இந்த காலேஜஸ்லாம் 150 சீட் இருக்கிற காலேஜஸ். என்னென்ன காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா, இஎஸ்ஐ கே நகர், அரியலூர் மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், நீல்கிரிஸ், விருதுநகர், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, ராஜாமுத்தையா வந்து நம்ம கடலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இங்க வந்து நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர்னு சொல்லுவாங்க. இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இன்னும் அது பேரை மாத்தல, ஏன்னு எனக்கு புரியல. இன்னுமே ராஜாமுத்தையா மெடிக்கல் காலேஜ் தான் அதுல கவுன்சிலிங்ல காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர். அடுத்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கரூர் மெடிக்கல் காலேஜ், கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த எல்லா காலேஜஸ்லயும்
22 அல்லது 23 சீட் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல அவைலபிளா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க காலேஜஸ்ல எல்லாம் 15 சீட். ஏன்னா இந்த காலேஜஸ்ல எல்லாம் மொத்தம் 100 சீட் தான் இருக்கு. 100 சீட்ல 15%, 15 சீட் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வரும். அதாவது எந்தெந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, இஎஸ்ஐ கோயம்புத்தூர், நாமக்கல், ஓமந்தூரா, ராமநாதபுரம், திருவள்ளூர், திருப்பூர், தர்மபுரி, சேலம், சிவகங்கை, வேலூர், திருவாரூர், விழுப்புரம், ஐஆர்டி பெருந்துறை. இதுவுமே இன்னுமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல பேர் மாத்தல. தமிழ்நாட்டில் இதோட பேர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடு, அதுதான் அதோட பேரு. ஆனா ஐஆர்டி பெருந்துறைங்கிறது பழைய பேரு. அதை தான் இன்னுமே வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல ஃபாலோ பண்றாங்க. பட் ஐஆர்டி பெருந்துறைனாலும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஈரோடுனாலும் ஒண்ணுதான், டிஃபரன்ஸ் இல்லை. அடுத்து தேனி மெடிக்கல் காலேஜ், திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜஸ்ல எல்லாம் 15 சீட்டு கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா ஆல் இண்டியா கவுன்சிலிங் அல்லது ஓப்பன் சீட்ஸ் கோட்டா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காலேஜஸ்ல எவ்வளவு சீட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 835 சீட்டு அவைலபிளா இருக்கு. அதுல ரிசர்வேஷன் பார்த்தோம்னா ஓப்பன் சீட்ஸ் வந்து 321, ஓப்பன் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரியில வரவங்களுக்கு 321 சீட் அவைலபிளா இருக்கு. அந்த ஓப்பன் கேட்டகரியில பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பாக்குறப்ப 16 சீட் அவைலபிளா இருக்கு. அடுத்து வந்து இடபிள்யூஎஸ்க்கு 79 சீட் அவைலபிள். இடபிள்யூஎஸ்ல டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு 4 சீட்டு. ஓபிசி நான் கிரீமி லேயர்ல இருக்கவங்களுக்கு 215 சீட் அவைலபிளா இருக்கு. அதுலயே ஓபிசிலேயே பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் 11 சீட்டு, எஸ்சில 120 சீட்டு, எஸ்சில டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டுக்கு 6 சீட்டு, எஸ்டிக்கு 60 சீட் இருக்கு, எஸ்டி வித் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் 3 சீட்டு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 835 சீட்டு வந்து தமிழ்நாட்டில இருந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம். இந்த 835 சீட்டுக்கு யார் வேணா போட்டி போடலாம், நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்தி. நீங்க சேரணும்னாலே இதுல ட்ரை பண்ணலாம். ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐ கோட்டா, நான் இஎஸ்ஐ காலேஜஸ்ல ஒரு 20% வந்து சரண்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லலையா? ஸோ இந்த 2 காலேஜஸ்லயும் இஎஸ்ஐ கோட்டாவும் இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாலையும் இருந்தது, இஎஸ்ஐ கோட்டால 20%. அதாவது இஎஸ்ஐ கேகே நகர்ல பாத்தீங்கன்னா 30 சீட்டு. ஏன்னா கேகே நகர்ல வந்து மொத்தம் 150 சீட் இருக்கிறதுனால 20% 30 சீட் வரும். அடுத்து இஎஸ்ஐ கோயம்புத்தூர்ல 20 சீட்டு, அங்க வந்து 100 சீட்டு தான் இருக்கு. 100 சீட்ல 20% 20 சீட்டு, டோட்டலா 50 சீட் வந்து இஎஸ்ஐ கோட்டால வரும். இதுக்கு வந்து ஒன்லி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், ஐபி கோட்டா அல்லது இஎஸ்ஐ கோட்டா, அந்த ஐபி வார்டு சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் 50 சீட்டுக்கும். சரியா? ஆனா இதே இஎஸ்ஐ காலேஜஸ்ல நீங்க ஆல் இண்டியா கோட்டாலையும் வரலாம். ஒரு சிலர் கேட்கறாங்க, சார் இஎஸ்ஐ காலேஜஸ்ல நான் இஎஸ்ஐ ஸ்டூடெண்ட் சேர முடியுமானா நிச்சயமா சேரலாம். இந்த 50 சீட்டு மட்டும்தான் ரிசர்வ்டு ஃபார் ஐபி கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ். மீதி இருக்கிற சீட் எல்லாம் ஓபன் ஃபார் எவரிபடி, ரைட்? ஸோ இந்த 50 சீட் வந்து ஒன்லி ஃபார் தெம். வெரஸ் நம்ம வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல வர சீட்ஸோ, ஏஐக்யூ சீட்ஸோ அல்லது ஸ்டேட் கோட்டா சீட்ஸோ எனிபடி கேன் கம்பீட். ஸோ டோட்டலா நம்ம தமிழ்நாடுல இருந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாத்தீங்கன்னா 835 + 50 885 சீட்ஸ்